மதுரையில் திருவிழா நடக்கிற இந்த நேரத்தில் நம்ம வீட்டுக்கு ஒரு சூப்பரான வரவு வந்திருக்கு. நீங்களே பாருங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு மங்களத்தை அள்ளி தர ஒரு தெய்வீக கிளினே சொல்லலாம். வியாசர் முனிவருடைய மகனான சுகபிரம்மர் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா கிளி முகத்தோடவும் மனித உடலோடவும் இருப்பாரு. அவரு தான் மதுரை மீனாட்சி அம்மன் கையில் இருக்கிற கிளியாவும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, ஆண்டாள் கையிலையும் கிளி இருக்கும், நம்ம அழகான முருகர் கையிலையும் கிளி இருக்குங்க. இப்படி கிளியும் தெய்வத்தையும் பிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு கிளி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பறவைன்னு சொல்லலாம். இந்த கிளியை பார்த்தீங்கன்னா ஸ்ரீவல்லிபுத்தூர்ல இருக்கிற சில கலைஞர்கள் கையால அதுவும் முழுக்க முழுக்க இயற்கையா இலைகளும் மலர்களை வச்சே பண்ணியிருக்காங்க. இந்த கிளியோட உடல் முழுவதும் மரவள்ளி கிழங்கு இலை, வாழை நார் வச்சும், அதனோட கிளி மூக்கு பார்த்தீங்கன்னா மாதுளை தோல், அந்த நிக்க வைக்கிற அந்த தண்டு பார்த்தீங்கன்னா மூங்கில் குச்சி, இது மாதிரி எல்லாமே முழுக்க முழுக்க இயற்கை. அது மட்டும் இல்லாம வாசனை மலர்கள், தெச்சிப்பூ இதெல்லாம் வச்சு சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த கிளியை சுகபிரம்மர் அப்படின்ற இன்ஸ்டா பேஜ்ல இருந்து தான் எனக்கு அமைச்சிருந்தாங்க. நேத்து போஸ்ட் பண்ணி எனக்கு இன்னைக்கு ரிசீவ் ஆச்சு. ஆனா ஓபன் பண்ணும்போது வாழை இலையில அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இந்த கிளி இருந்துச்சு. வந்த உடனே எடுத்துட்டு பூஜை ரூம்ல வச்சாச்சு. இந்த கிளியை நம்ம பூஜை ரூம்ல வச்சு நம்மளுடைய வேண்டுதலையும் வச்சு 48 நாள் தொடர்ந்து பூஜை பண்ணிட்டு வந்தா உங்க வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும். இந்த கிளி கடவுள் கிட்ட போய் நம்ம கோரிக்கைகளை வைக்கும். உங்களுக்கும் இந்த கிளி வேணும்னா அவங்க நம்பரை நான் ஸ்கிரீன்ல வைக்கிறேன், பேஜையும் டேக் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. பாய்.